அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஹிந்து நாளிதழில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள், இந்தியாவின் உணவு பாதுகாப்பு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வழி. இந்த ஸ்கிரிப்டை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். இந்தியா இன்றைக்கு தன்னுடைய உணவு உற்பத்தியில், உணவு பாதுகாப்பில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்குது. 1960களில் வெளிநாட்டு உணவு உதவியை நம்பியிருந்த இந்தியா இன்றைக்கு ஒரு முக்கிய உணவு உற்பத்தி நாடாக மாறி இருக்குது. 2013ஆம் ஆண்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் சுமார் 80 கோடி மக்களுக்கு இந்த மானியத்தில் தானியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு உரிமை உருவாக்கப்பட்டது. இது பல ஆண்டுகால அரசு முதலீட்டோட பலன். சிறந்த விதைகள், நீர்ப்பாசனம், சேமிப்பு மற்றும் அந்த பொது விநியோக முறையின் மூலமாக இது சாத்தியமானது. ஆனால் இன்றைக்கு இதுக்கு ஒரு புதிய சவால் வந்திருக்கிறது, காலநிலை மாற்றம். இப்போது வெப்பம் அதிகரிப்பதால் கோதுமை விளைச்சல் குறையுது. ஒரு ஒழுங்கற்ற மழை வெள்ளத்தையும் வறட்சியும் ஏற்படுத்துகிறது. நிலத்தடி நீர் குறைவதால் நீர்ப்பாசன வசதிகளுமே பாதிக்கப்படுது. கடுமையான வானிலை அந்த சேமிப்பு கிடங்குகளையும் போக்குவரத்தையும் சேதப்படுத்துது. இப்போ இவை எல்லாமே சேர்ந்து சந்தையில் ஒரு விலை ஏற்ற இறக்கத்தை ஏற்படுத்தி சாதாரண மக்களுக்கு ஒரு சத்தான உணவு கிடைப்பதை கடினமாக்குகிறது. இப்போது சில முக்கியமான யோசனைகள் நிபுணர்களால் முன்வைக்கப்படுது. ஒன்று, பயிர் வகைகளை பல்வகைப்படுத்துதல் என்று சொல்கிறாங்க. இப்போதைக்கு அரிசி மற்றும் கோதுமை மட்டும்தான் அதிகமாக கொள்முதல் செய்யப்படுது. இதற்கு பதிலாக சிறு தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்களை சேர்த்தா இந்த நீர் சிக்கனமாகவும் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டு, காலநிலை தகவல்களை பயன்படுத்துது. வானிலை ஆய்வு மையத்தோட அந்த முன்னறிவிப்புகளை தானிய கொள்முதல் மற்றும் சேமிப்பு முடிவுகளுடன் இணைக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கு காலநிலையை தாங்கக்கூடிய விதைகளை, சொட்டு நீர் பாசனம், வானிலை காப்பீடு போன்ற நடைமுறை கருவிகளையும் கொடுக்க சொல்கிறாங்க. மூன்றாவதாக, உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல். இப்போது வெள்ளத்தால் பாதிக்கப்படாத கிடங்குகள், குளிர்சாதன வசதிகள், இந்த வலுவான போக்குவரத்து இணைப்புகள், இவை எல்லாவற்றையுமே தானியங்களையும் அழியக்கூடிய உணவுப் பொருட்களையும் பாதுகாக்க அவசியமாக இருக்கிறதுனால அதை மேம்படுத்த சொல்கிறாங்க. நான்காவதாக, நிதி ஆதரவு. அதாவது பசுமை பத்திரங்கள், கிரீன் பாண்ட்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா, அது காலநிலை காப்பீடு மற்றும் நீடித்த விவசாய முதலீடுகள் மூலம் இந்த மாற்றத்திற்கு ஒரு நிதி திரட்ட வேண்டும் என்று சொல்கிறாங்க. இப்போது இந்தியா ஏற்கனவே உணவு பாதுகாப்பு உறுதி செய்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட இனிமேல் என்ன தேவைன்னா அதை காலநிலை மாற்றத்துக்கு தாங்குற வகையில் மாற்றுவது தான் என்ற ஒரு யோசனை முன்வைக்கப்படுது. உணவு பாதுகாப்பு என்பதிலிருந்து நிலைத்த உணவு பாதுகாப்பு, அதாவது சஸ்டைனபிள் ஃபுட் செக்யூரிட்டி என்ற ஒரு பார்வைக்கு மாற வேண்டிய நேரம் இது. அதனால் தானிய கையிருப்பு எப்படி பஞ்சத்தை தடுத்ததோ அதே போல் இந்த ஒரு புதிய அணுகுமுறை எதிர்கால காலநிலை அபாயங்களிலிருந்து நம்மை காக்கும் என்று இந்த ஆர்டிக்கிள் நமக்கு சொல்கின்றது.